Good morning. Kedarnath கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலி த பிக் டே இஸ் கம் அண்ட் இப்போ வந்து காத்தால ஒரு 5 o'clock வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்யூவில் வந்து நிற்கிறோம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பட் க்யூ இஸ் டூ லாங் அண்ட் பாதி பேர் கோல் தான் வச்சுருக்காங்க, நடக்கிறவங்க தான். ஸோ நான் நடக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏதாவது ஒரு டைம் போகும்போது நான் வரும்போது நடக்கணும்னு நினச்சிருக்கேன். அது என்னங்கிறது எனக்கும் தெரியல, போய் பார்க்கணும். ஐ வாண்ட் ஆல் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங். ஏன்னா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு நைட் தான் ரிட்டன் அண்ட் இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஐம் ஸோ த்ரில்ட் அண்ட் எக்ஸைட்டட். ஐ நோ இட்ஸ் கோனா பி ஸ்ட்ரென்வஸ் பட் ஐம் வெரி த்ரில்ட். ரொம்ப வருஷத்துக்கு கனவு கேதார்நாத் தாமில் போய் நிற்கணும் அப்படின்னு. அண்ட் அது என்னோடய 12வது ஜோதிர்லிங்கமாக இருக்கும்னு நான் கற்பனை கூட பண்ணல. அதுக்குள்ளே முடிச்சுட்டேன். அவர் கூப்பிட்ருக்காரு அண்ட் டுடே இஸ் அ ரியலி blissful day. Thank you. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். ஒரு 45 minutes தான் நின்னோம். ஸோ முடிச்சுட்டு இப்போது அங்கே போய் மேலே ஏறி போகணும். ஹர் ஹர் மகாதேவ். கொண்டு வரைக்கும் வந்தாச்சு, நடந்துட்டுருக்கோம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். மூச்சு விட்டுட்டு தான் இப்போவே ஸ்டார்ட் கூட பண்ணல. பட் ஸ்டில் ஐ வில் மேக் இட். ஸோ வி ஹேவ் கௌரிகுண்ட் ஹியர். பின்னாடி டோலி எடுத்துட்டேன். ஏன்னா நேற்றுக்கு மழை பெஞ்சதுனால ரொம்ப ஏறுறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ ஐ ஹேட் டு டேக் அ டோலி. 4 பேர் தூக்கிட்டு போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது ரொம்ப பாவமாக ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் ஐ ஹேட் நோ ஆப்ஷன். ஏன்னா போனியில் போகிற தைரியம் எனக்கு இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு யூனோ பேனிக் அண்ட் சிட் ஆன் அ போனி அண்ட் கோ. ஏன்னா அது ரொம்ப இன்னும் ஸ்லிப்பரி ரோட்ஸில் பயங்கரமாக இருக்குமா. ஸோ ஐ ஹவ் டேக்கன் அ டோலி. 4 பேருக்கும் நிச்சயமாக நான் நன்றி சொல்லணும். இல்லை இங்கேருந்து அவர்கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. டோலியில் உட்காந்துட்டு வந்து இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கே எனக்கு டயர்டாகி நான் ஓஆர்எஸ் குடிச்சுட்டுருக்கேன். ஜஸ்ட் இமேஜின், இங்கே இருக்கிற அந்த 4 பேரும் ஒன்று டோலியை தூக்கிட்டு வராங்க. 50 கிலோ 55 கிலோ. நம்மன்னா வெயிட் கொஞ்சம் கம்மி, ரொம்ப வெயிட் இருக்கிறவங்க எப்படி தான் தூக்கிட்டு வராங்களோ தெரியலப்பா. ஒரு சைடில் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு இதனால நம்ம கொடுக்குற காசு, அது 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ, அவங்களோட வாழ்க்கை வந்து தேவைகள் வந்து பூர்த்தி பண்ண முடியுதுன்னு தோணுது. இன்னொரு பக்கம் ரொம்ப கில்ட்டாக இருக்குது, பயங்கர கில்ட்டாக இருக்குது. பட் வி ஹேவ் நோ ஆப்ஷன். அதுதான் யங் ஏஜில் இந்த இடத்துக்கெல்லாம் வரணும், அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்ததுன்னா இந்த மாதிரி மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்குலாம் வர மாதிரி ஆகும். ஸோ பிளான் யுவர் ட்ரிப்ஸ் இன் வெரி ஏர்லி ஏஜ், வெரி யங் ஏஜ். கஷ்டமாக இந்த மாதிரி ட்ரெக் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் முன்னாடியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் காரை வச்சுட்டு போகிறதெல்லாம் எப்போவுமே இருக்குது. ஏன் சொல்லணும்னு தோணிச்சு சொல்கிறேன். அதாவது இந்த கேதார் ஜர்னி, தோதாம், சார்தாம், வைஷ்ணவ தேவி, இந்த மாதிரி ட்ரெக்கும் சேர்ந்து இருக்கிற நிறைய யாத்திரைகள்லாம் வந்து உங்களோட மைண்டை பயங்கரமாக டெஸ்ட் பண்ணும். ஃபிசிக்கல் எனர்ஜி விட மென்டல் எனர்ஜி ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ நாங்கள் கிளம்பி கண்டினியூஸாக பீன் ட்ராவலிங் நான் ஸ்டாப்பாக தூங்கத்துக்கு மட்டும் ரூம் போகிறோம். சில் வந்து வெதை வந்து அவ்வளோ சில்லாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நேற்று நைட்லாம் தூக்கமே வரல. இன்றைக்கி கார்த்தால 4 மணிக்கு ஏந்து 5 மணிக்கு க்யூவில் நின்று இப்போ வந்து மணி 1:30 நினைக்கிறேன், 1:30 2 மணி ஆகுது. இன்னொரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டோலியில் உட்கார்ந்தாலும் இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். என்ன நீங்கள் நடக்க மாட்டீங்க, யாரோ உங்களுக்கு தூக்கிட்டு போவாங்க. பட் சின்னதாக இருக்கும். காலை இப்படி தான் வச்சுட்டு கங்கேரு மாதிரி காலை வச்சுக்கணும், அது மேலே உங்கள் பேகை வச்சுக்கணும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் தீஸ் ட்ராவல்ஸ் you're all completely out of your comfort zone. கம்ஃபர்டபுளாகவே இருக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டே போயிடும். அண்ட் யூ பிகம் மோர் அடாப்டபிள் டு எனி என்வாயன்மெண்ட். ஐ வாஸ் ஆல்வேஸ், எந்த இடத்துல எங்கே போனாலும் ஐ அடாப்ட் மை செல்ஃப். பட் இப்போது அந்த அடாப்டபிலிட்டியோட கோஷன்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் தீஸ் 2 years of travel, கண்டினியூஸ் ட்ராவல், எக்ஸ்ட்ரீம் அடாப்டபிலிட்டி மைண்ட்லேயும் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயும் வந்திருக்கு. ஸோ த மோர் யூ ட்ராவல், the more better a human being you become. இல்லை இப்போ இவங்க 4 பேர் கூடவே வந்துட்டுருக்காங்க.
ஒரு இடத்துல எங்கே நிறுத்தணுமோ நிறுத்தி வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏற முடியலன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. சாப்பிடும்போது வாங்க மேடம் நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. ஐ பேட் ஃபார் தெம், தே டோன்ட் டிமாண்ட். நமக்கு அது தோணணும். பிகாஸ் கீழே வந்து ஒரு ஆண்டி வாஸ் பார்கெனிங், வந்து திருப்பியும் காசா 100 ரூபாய் தரேன் டீ மட்டும் குடிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களும் 4 பேர் தூக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக நம்மளை இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும். ப்ளீஸ் ஃபாலோ தட். வெதர் தே ஆர் டிரைவர்ஸ் ஹூ டேக் யூ அவுட் ஒரு இந்த மாதிரி இடங்களாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரிபடி இஸ் அ ஹியூமன் பீயிங் அண்ட் தே ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் அஸ். அதாவது ஒரு நேரமாவது மேலே போகும்போது நடந்து போகணும்னு நினச்சேன். இப்போ வந்தது பார்த்தா நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன்னு தோணுது. ஐ couldn't have done it. ஏன்னா இதில் டோலியில் வந்ததே அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது அந்த ரோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. பட் 1 கிலோமீட்டராவது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 1.5 kilometers I am walking down to the main shrine. கேதாரேஸ்வரர் இங்கேருந்து கோபுரம் தெரிகிறாரு. இத்தனை நாள் யூடியூப்பில் சலிக்காமல் பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணி இப்போ ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. கம்ப்ளீட் ஸ்னோ இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது, இதெல்லாம் பத்த மாட்டேங்குது. ஸோ அங்கே போய் கேதார் பாபா முன்னாடி போய் நிற்கலாம். ஐ ஷோ யூ பியூட்டிஃபுல் சீனிக் வியூ. ஒரே நிமிஷம். ஃபுல்லாக மலைகள் வந்து ஸ்னோ கிளாட், கம்ப்ளீட்லி கவர்ட் வித் ஸ்னோ. நேற்றுக்கு ஸ்னோஃபாலாக இருக்குது, அதனால லுக் அட் தட். அண்ட் அங்கே அவர் இருக்காரு, வாங்க போகலாம். ஸோ ஃபைனலி I'm at Kedarnath. I've reached here and look at this view. This is the power of manifestation. Manifest பண்ணுங்க. லைஃப்ல எது வேணும்னாலும் ஜெனுவினா இருந்ததுன்னா உங்க கைக்கு வராம போகாது. I'm so happy. ஹலோ, வந்துட்டோங்க. ஒரு வழியா வந்துட்டோம். பெரிய டஃப்பான ஒரு ஜேர்னி தான். ஆமா, சம்பவம் கடந்து இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ்ல கேதார்நாத் இருக்காரு. நீங்க பாருங்க, எங்க மேல ஸ்னோ வேற, ஸ்னோஃபால் வேற. ஆமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். டோலியில வந்தாலும் அது முதுகெல்லாம் ரொம்ப அடி வாங்குது. அப்புறம் டோலி ஒரு கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திட்டு அது மழையில நனைஞ்சு வந்தது. டஃபஸ்ட் ஜேர்னி தான் எனக்கு. இல்லை 1.5 கிலோமீட்டர் நடந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு வந்தோம். ரோடே இல்லையே, பாறை மேலே தானே வராங்க. எப்படியோ 4 பேர் புண்ணியவான் தூக்கிட்டு வந்துட்டு இங்கே விட்டாங்க. அண்ட் இங்கே ஒரே ஸ்னோஃபால். நேராக ரூமுக்கு போகிறோம், டயர்டாக இருக்கும். தேங்க்யூ. அதாவது நந்தினி ஒரு தத்துவம் சொல்றாங்களா, ரூம்ல இருக்கோம், கேளுங்க. இந்த ஜந்துவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்த மாதிரி இருக்கா? எனக்கு நம்ம வந்து குளிர்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி குளிர்னு நினைக்கல. அப்படி இருக்குங்க. நான் எடுத்துட்டு வந்தது 2 செட்டு. அது ஃபுல்லாவே போட்டு மேல ஜெர்கினியும் போட்டு எல்லாம் போட்டேன். எங்க உட்கார்ந்தாலும் சிலு 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 சிலுன்னு இருக்குங்க. எல்லாமே ஈரமா இருக்கு. குட் ஈவினிங். கேதார் பாபா கிட்ட இருக்கோம் கேதார்நாத்ல. கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு தர்ஷன் பண்டிட்ஜியோட ஃபோனுக்காக வெயிட்டிங். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அண்ட் இங்கே வந்ததுலேயும் ஸ்னோஃபால் நிலைமையை ரொம்ப மோசமாக்கிருச்சு. பட் லுக் அட் தட் வியூ. லுக் அட் தட் வியூ. இப்படி ஒரு அழகான இடம். ஆனால் அதை ரசிக்க முடியாத அளவுக்கு குளிர். முடியல, மூக்கெல்லாம் எரியுது, அந்த மாதிரி இருக்கு. 2 நாள் போட வேண்டிய துணியை ஒரே நாள் போட்டு அதை இந்த ஜாக்கெட்லாம் போட்டு கூட குளிர் போக மாட்டேங்குது. எப்படி இருக்கு பாருங்க அங்கே. ஜஸ்ட் டேக் a look at this.
நாங்கள் தங்கின இடத்துலேருந்து I'll just zoom it and show it to you. So we are starting from Kedar. முடிஞ்சது தர்ஷனம். Look at that view. பின்னாடி இருக்கிற வியூ சுற்றில அவ்வளோ அழகான ஒரு வியூ. இப்போ ஸ்னோஃபால் இல்லை, அதனால கிளம்பிடலாம். இப்போ ஸ்னோஃபாலும் மழையும் எக்ஸ்பெக்டட் in a while. Before that we'll have to get down, walk down. Thank you. நான் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. 6th May 2026 இங்கேருந்து கிளம்பியாச்சு. பாய் பாய் கேதார் பாபான்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்மத்தில் தான் பார்க்கணும் அவரை, ஜென்மம் இருந்தால். நான் இந்த லைஃப் டைமில் ஒரு வாட்டி அவரை தரிசனம் பண்ணதே அப்படி ஒரு பீர ஆனந்தமாக இருக்குது. 2 நாளாக பயங்கர ஸ்னோஃபாலில் முகம்லாம் அப்படியே வித்தியாசமாக ஆயிடுச்சு. ரெட் கலரில் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் பிகாஸ் ஆஃப் ஸ்னோஃபால். அண்ட் ஸ்னோஃபால்னால ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடம்பே. இன்னைக்கு இந்த வெயில் இப்போ கீழே இறங்கும்போது அப்படி ஒரு சுகமாக இருக்குது. No, sunlight is must needed. Thank you.